ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தமிழ்நாடு கர்நாடக இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கர்நாடக மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது பர்கூர் மலைப்பகுதி. நேற்று இரவு அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. மேலும் பர்கூர் மலைப்பகுதி அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சுமார் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் கனமழையின் காரணமாக அந்தியூர் பர்கூர் கொள்ளேகால் மலைப்பாதையில் செட்டிநொடி என்ற இடத்தில் சுமார் நள்ளிரவு 1:30 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மேலும் மலைப்பாதை முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிய சிறிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டு சாலை முழுவதும் கற்குவியலாக தற்போது அங்கு கிடைக்கின்றன. மேலும் சில இடங்களில் தார் சாலைகள் பெயர்ந்தும் இருக்கின்றன. இதனால் வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட் பகுதியில் பர்கூர் மலைப்பகுதியில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டன. அதேபோல் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் பர்கூர் காவல் எல்லை பகுதியிலேயே நிறுத்தப்பட்டிருந்தன. தொடர்ந்து இது குறித்து சம்பவம் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர், வனத்துறையினர் உள்ளிட்டோர் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு சென்று நிலச்சரிவை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரமாக அந்த நிலச்சரிவானது அகற்றப்பட்டதற்கு பிறகு அப்பகுதியில் அந்த போக்குவரத்தானது துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த கற்குவியல்கள் மற்றும் சாலை பெயர்ந்த இடங்களில் வாகனங்கள் கவனமாக ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் உறுதித்தன்மை குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.